தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பூ பெய்திய மாணவியை தனியார் பள்ளியில் வெளியே அமர வைத்து தேர்வெழுத வைத்த விவகாரத்தில் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்ட பள்ளியின் தாளாளர், உதவி தாளாளர் உள்ளிட்டோர் தலைமறைவாகியுள்ளனர். தலைமறைவாக உள்ள மூவரையும் கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வரும் நிலையில் இன்று மாலைக்குள் அவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக தற்போதைய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். பள்ளி தாளாளரை கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வரும் நிலையில் இன்று மாலைக்குள் அவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக தற்போதைய தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் ஞானசேகரன். வணக்கம் சிந்துஜா. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே செங்குட்டை பாளையத்தில் உள்ள சுவாமி சித்தானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவி தனிமைப்படுத்தி படிக்கட்டில் அமர்த்தி 7 மற்றும் 9ஆம் தேதிகளில் முழு ஆண்டு தேர்வை எழுத வைத்துள்ளனர். இந்த மாணவி கடந்த 5ஆம் தேதி வயதுக்கு வந்ததால் பள்ளியில் தனிமைப்படுத்தி தேர்வை எழுதுவதாக தகவல் வெளியானது. பொள்ளாச்சி ASP சிஸ்டி சிங், நெகமம் போலீசார் மற்றும் கோவை மாவட்ட பள்ளி கல்வித்துறை உதவி இயக்குனர் வடிவேல் மற்றும் கல்வி அலுவலர் கோமதி ஆகியோர் நேரில் விசாரித்தனர். ASP சிஸ்டி சிங் செய்தியாளரிடம் கூறும்போது, பள்ளி மற்றும் மாணவி என இரு தரப்பினரிடையே விசாரணை செய்யப்பட்டது. தனியாக அமர்ந்து தேர்வு எழுத பள்ளி நிர்வாகத்தினர் பெற்றோர் கேட்டனர். பள்ளி முதல்வர் அனுமதி பெற்ற பின் மாணவி தனியாக அமர்ந்து தேர்வு எழுதியுள்ளார். இது பற்றி மேலும் விசாரித்து அதிகாரிகளுக்கு அறிக்கை அனுப்பப்படும் என்றார். இவர் மாவட்ட கல்வி அலுவலர் நிர்மலிடம் கூறும்போது, இப்பள்ளியில் மாணவி தனியாக படிக்கட்டில் அமர்ந்து தேர்வு எழுதியதற்கு முதற்கட்டமாக பள்ளி நிர்வாகம் முதல்வரை தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்துள்ளனர். அடுத்த கட்ட விசாரணை நடத்தப்பட்டு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பள்ளி நிர்வாக அறங்காவலர் கல்பனா தேவி கூறும்போது, பள்ளியில் அந்த மாணவி தனியாக தேர்வு எழுத வேண்டும் என முதல்வர் ஆனந்தியிடம் பெற்றோர் கேட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து வினாத்தாளை மாணவி வசம் ஒப்படைத்து மாணவிக்கு உகந்த இடத்தில் அமர தேர்வு எழுதும்படி அறிவுறுத்தப்பட்டது. மாணவியின் விருப்பத்தின் பேரில் படிக்கட்டில் அமர்ந்து தேர்வு எழுதினார். மேலும் இங்கு அமர்ந்து தேர்வு எழுத சிரமம் ஏற்பட்டிருந்தால் அந்த மாணவி அல்லது பெற்றோர் பள்ளி நிர்வாகத்திடம் முறையிட்டு இருந்தால் தேர்வு எழுத மாற்று இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் படிக்கட்டில் அமர்ந்து தேர்வு எழுதுவதை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பரப்பியுள்ளனர். இதுகுறித்து விசாரணை நடக்கும் நிலையில் முதல்வர் ஆனந்தியை பள்ளி தாளாளர் தங்கப்பாண்டியன் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். மேலும் இந்நிலையில் பள்ளி தாளாளர் தங்கப்பாண்டியன், பள்ளி முதல்வர் ஆனந்தி, அலுவலக உதவியாளர் சாந்தி ஆகியோர் மீது பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1981 கீழ் சட்டப்பிரிவுகள் 31(r) பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் தலைமறைவான அவர்களை வழக்கு பதிவு செய்து 3 பேர் மீது தற்போது தலைமுறைவாக உள்ளனர். இன்று மாலைக்குள் மூவரையும் காவல்துறையினர் கைது செய்ய வாய்ப்புள்ளதாக என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.